அனைவருக்கும் வணக்கம். நமஸ்தேசு மகாமாய ஸ்ரீ வீடேஸ்வர பூஜிதே சங்கு சக்கர கதாஹஸ்தே மகாலட்சுமி நமஸ்தே. மகாலட்சுமியுடைய அனுகிரகத்தால் பாலத்திருமந்திய திருவருளால் முருகப்பெருமான் ஆசை கொண்டு ரிஷபராசிக்குண்டான பலன் 24/5/2026 முதல் 30/5/2026 வரை. ரிஷபராசி ராசிநாதன் சுக்கிர பகவான் 2ஆம் இடத்தில் குருவோட இணைந்து இருப்பது அருமையான தருணம். ரிஷபராசியில ஏற்கனவே அடங்கிய நட்சத்திரம் கிருத்திகை 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், ரோகிணி முழு நட்சத்திரம், மிருகசீர்ஷ நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம் அடங்கியது ரிஷபராசி. உங்க ராசிநாதன் 2ஆம் இடத்துல குருவோட இணைந்து இருப்பது, உங்க ராசியில சூரிய பகவானும் மற்றும் புதன் இணைந்து இருப்பது ஒரு நல்ல தருணம். ராசியிலே ராஜா கிரகம் சொல்லக்கூடிய கிரகம் சூரிய பகவான் இருப்பது கால சிறந்த பலன் கொடுக்கும். புத பகவான் இருப்பதால் பொருளாதார ரீதியில, தொழில் ரீதியில சிறப்பான வாரமாக அமையும். நல்ல தருணம். எவ்வளவு காலம் நம்ம ஓடி 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 உழைத்தோம், எந்த விதமான முன்னேற்றம் இல்லை, முன்னேற்றம் அடைகிறதுக்குண்டான வழி நம்மளுக்கு இன்னும் கிடைக்கவே இல்லை அப்படின்லாம் நீங்க எண்ணி தவித்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இந்த வாரம் உங்களுக்கு அந்த தருணம் உங்களுக்கு நெருங்கி வரும். நல்ல வேலை அமையும். வேலைக்காண்டி தேடிக்கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் நல்ல ஒரு உத்தியோகம் அமையக்கூடிய தன்மை. இந்த வாரம் 26ஆம் தேதி குரு பகவான் 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் செல்கிறார். ஆகவே ஏதேனும் ஒரு வகையில உதவியோட, யாராவது ஒரு உதவியோட உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உத்தியோகம் கிடைக்கும். ஒரு சிபாரிசு மூலமா கிடைக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு கொடுக்கும். முயற்சி ஸ்தானத்துல 3ஆம் இடத்துல போகும்போது ஒரு நட்பு ரீதி ஒரு உத்தியோகம் உங்களுக்கு அமையும். அதனால உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நன்மதிப்பு உருவாகும் குடும்பத்துல. ஆகவே பண வரவு இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாகவே இருந்து வரக்கூடிய காரணம். புதிய புதிய ஒப்பந்தங்கள் அடையும். தொழில் செய்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மையாகவே அமையும். 4ஆம் இடம் இருக்கக்கூடிய கேது மற்றும் 12ஆம் இடம் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஆற்றலை அதிகரிக்கும். அதே அளவு உங்களுக்கு ஆற்றலை குறைத்து கொண்டே போகும். மன வேகம் கொடுத்த அளவுக்கு மன சோர்வு சேர்த்து கொடுக்கும். ஒரு வேகத்தை கொடுத்து ஒரு விவேகத்தை சேர்த்து கையாளக்கூடிய தன்மை கொடுக்கும். நீ வேகமா செல்ற, குறைச்சிக்கோ வேகத்தை. நீ 50 கிலோமீட்டர் வண்டி ஓட்டுற, 100 கிலோமீட்டர் 50 போனா போதும் அப்படிங்கிறது பிரேக் போடும். இருப்பினும் உங்களுக்கு சனி பகவான் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து வரக்கூடிய காலம். அதனால உங்களுக்கு நல்ல ஒரு நன்மதிப்பு, சமூகத்துக்கு ஒரு அந்தஸ்து கிடைக்கும், பேர் புகழ் கிடைக்கும். சமூகத்துல நம்ம ஏதேனும் ஒரு பதவி கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கலாம் உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். சனி பகவான் பதவி கொடுப்பார். ராகு உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருப்பதால் நீங்க எதிர்பார்த்த பொறுப்புகள் உங்களுக்கு அடையும். ஒரு ஆபீஸ்ல இருக்கிறோம், ஒரு சூப்பர்வைசர் ஆகலாம், இல்லை அந்த ஒரு ட்ரஸ்டில் இருக்கிறோம், அதுல உங்களுக்கு ஒரு பொறுப்பு கிடைக்கும். அதனால உங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பு. இந்த ட்ரஸ்ட், ஒரு கோயில் ட்ரஸ்ட் இருக்குது, எத்தனையோ ட்ரஸ்ட் இருக்குது. ஒரு சமூகத்துல நம்ம ஒரு சர்வீஸ் செய்யணும், நம்ம சமூகத்தினால ஒரு நல்ல ஒரு பேர் நம்ம வாங்கணுங்கிறது உங்களுக்கு எப்பவுமே ஒரு எண்ணம் இருந்து கொண்டே இருக்கும். அதனால அந்த சமூக அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தருணம். அதனால நல்ல வேலை தேடி கொண்டிருந்தாலும் அந்த சமூக அந்தஸ்தோடவே நீங்க செயல்படக்கூடிய தன்மையாகவே அமையும். ஆனால் வேலையில நல்ல ஒரு சம்பள உயர்வு கிடைக்கும். புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய தன்மை அதனால உங்களுக்கு அமையும். கேது பகவான் 4ஆம் இடம் இருப்பதால் சற்று கவனமாக இருந்து வருவது உத்தியோகத்துல ஒரு நல்ல மதிப்பு கொடுக்கும். 12ஆம் இடம் இருக்கக்கூடிய செவ்வாய் இருப்பதால் சற்று உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும். உடல் ஆரோக்கியம் 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் உஷ்ணத்தை தூண்டக்கூடிய தன்மை. உங்க ராசியில் அடங்கிய சூரியன் புத பகவான் நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறு ஏதேனும் இருந்தால் அது உரிய முறையில் சிகிச்சை மேற்கொள்வது சிறந்தது. ஆகவே தூக்கமின்மை அப்படிங்கலாம் உங்களுக்கு இருக்கக்கூடாது. நல்ல ஓய்வு எடுத்துக்கொள்ளக்கூடிய தருணம். ஓய்வெடுத்து கொண்டாலே இதுக்கெல்லாம் போதும்.
இருந்தாலும் உடல் உபாட்டியால் உங்களுக்கு தூக்கமின்மையாகவே இருக்கும். அதனால தூக்க மாத்திரை சாப்பிட்றோம், தூக்கமே வரல அப்படிலாம் நினைக்கக்கூடாது. நல்ல மனதில் ஒரு மூச்சு பயிற்சி செய்து உறங்கினாலே போதுமானது. நிறைய பேர் தூக்கம் வரலன்னா தூக்க மாத்திரை சாப்பிட்டுட்டு தூங்குறது, அதெல்லாம் அவசியமே கிடையாது. நல்ல சுவாச பயிற்சி செஞ்சுட்டு தூங்கினாலே நல்ல தூக்கம் வரும். சுவாச பயிற்சி இருக்கணும். நம்ம சுவாசம் தான் நம்மளுக்கு தூக்கத்தை கெடுக்கும். ஆகவே இந்த சுவாச பயிற்சி மூச்சு பயிற்சி செய்து ஒரு 2 நிமிடம் தூங்கினாலே நல்ல தூக்கம் வரும், ஆரோக்கியம் கொடுக்கும். குடும்பத்தில் சிறிய சிறிய கருத்து வேறுபாடு வரும். அந்த கருத்து வேறுபாடுலேருந்து நீங்கள் தப்பிக்கணும். நீங்கள் இந்த தருணத்தில் குடும்பத்தில் கருத்து வேறுபாடு வருதுன்னா மௌனம் காப்பதே சிறந்தது. மௌனமாக இருந்துடும். உங்கள் ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருந்தாலும் அனுகூலம் கொடுத்தாலும் உங்களுக்கு குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு உண்டான கருத்து வேறுபாடு நிலவும். அதுவே உங்களுக்கு சற்று மன உளைச்சல் உருவாகக்கூடிய தன்மை கொடுக்கும். அதனால் வேறுபாடு களையணும். குடும்பத்தில் வேறுபாடு, பெரியவன் இவன் சின்னவன், இவன் தான் பெருசு அப்படின்னு குழந்தைகிட்ட சுட்டி காட்டக்கூடாது. இந்த வாரத்தில் வேறுபாடு காட்டக்கூடாது. அதனால உங்களுக்கு குடும்பத்தில் உண்டான பிரச்சனை வராமல் இருக்கும். அவன் தான் நல்ல பெஸ்ட்டு, இவன் தான் நல்லா செய்கிறான், பெரிய பையன்தான், சின்ன பையன்தான், நீ வேஸ்ட்டு அப்படின்னு குழந்தைகிட்ட நம்ம சுட்டி காட்டக்கூடாது. எல்லாமே நம்ம குழந்தைங்கள் தான். ஆகவே குழந்தைகள் ஒரு குழந்தைக்கு பாராட்டிட்டு இன்னொரு குழந்தைக்கு பாராட்டாமல் இருப்பது, அதனால ஒரு மனக்கசப்பு அந்த குழந்தைங்களுக்கு நம்மளுக்கு கொடுக்கக்கூடாது. அந்த எண்ணம் நீங்கள் வைத்து கொள்ளணும். ஆகவே அந்த பாகுபாடு, கேது பகவான் 4ஆம் இடத்துல சந்திரனோடு சேர்ந்துருக்கும். அந்த ஒரு பாகுபாடு உங்கள் மனநிலை ஓடும். அவன் தான் எல்லாம் கரெக்டாக செய்கிறான், நீ செய்யலை அப்படின்னு ஒரு குறை நம்ம குழந்தைகிட்ட நம்ம ஒரு குறை சொல்லி காட்டக்கூடாது. அதனால் நிதான போக்கு கையாள்வதே சிறந்தது. ஆகவே உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு பலவிதமான சேர்க்கை, எல்லாம் நல்ல உறுதுணையாக இருக்கக்கூடிய நண்பர்கள்லாம் சேர்வாங்க. ஆளும் தன்மை அதனால் உருவாகும். பிரிந்து போன நண்பர்கள்லாம் ஒன்று கூடக்கூடிய தன்மை உருவாகும். குரு பகவான் 3ஆம் இடத்துல வருவதால் முயற்சி ஸ்தானத்தில் ஏற்கனவே நல்ல நண்பர்கள்லாம் என்கிட்ட இருந்தாங்க, இப்பெல்லாம் நண்பர்கள்லாம் இல்லைன்னா புதிய புதிய நண்பர்கள், பிரிந்து போன நண்பர்கள் எல்லாம் ஒன்று கூடி ஆளுமை தன்மை உங்களுக்கு கொடுக்கும். அதனால் உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய தன்மை இதனால் உங்களுக்கு உருவாகும். ஆகவே சற்று மனம் தளராமல் இருந்து வருவதே சிறந்தது. பயணம் மேற்கொள்ளும் போது சற்று ஜாக்கிரதையாக இருக்கணும். எந்த பயணமாக இருந்தாலும் உறுதுணையாக இருந்து வருவதே சிறந்தது. இரவு பொழுது பயணம் தவிக்கணும். இந்த காலத்தில் இரவு பொழுது பயணம் தவிப்பது இல்லைன்னா இரவு பொழுது பயணம் செய்யணும் ஏதேனும் ஒரு வகையில் உதவிக்கு ஆள் வைத்து கொண்டு செல்வதே சிறந்தது. அதனால் இந்த வாரம் லலிதாம்பிகை மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு பரிகாரமாக அமையும். கடன் தொல்லை இருந்தால் அது நிவர்த்திக்கு லலிதாம்பிகைக்கு முறையிட்டு வழிபாடு செய்து வருவது, சுமைகள் குறைக்கணும், தடைகள் நீங்கணும் அப்படின்லாம் சொல்லி வழிபாடு செய்து வரணும். ஆகவே தடைகள் நீக்கி பொருளாதார நிலையில் நம்மளுக்கு உயர்வான அந்தஸ்து கிடைக்கணும். அந்த மகாலட்சுமி தாயாரையும் லலிதாம்பிகையை வழிபாடு செய்து வரும்போது கைமேல் பலன் கொடுக்கும். வெள்ளை நிற ஆடை, மஞ்சள் நிற ஆடை இரண்டும் கலந்த மாதிரி அணிந்து அல்லது ஆரஞ்சு நிறம் உடைகள் அணிந்து இந்த வாரத்தில் இறைவனை தரிசனம் செய்யும்போது மன மகிழ்ச்சியாக வரும். அம்பிகை வழிபாடு உங்களுக்கு கால சிறந்த பலன் கொடுக்கும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.